ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்க மன அமைதியால கடன் பிரச்சனை வந்துச்சா, இல்ல கடன் பிரச்சனையால மன அமைதி ஏன்னா அன்னைக்கு கோயில்கள் அமைத்தது என்னன்னாக்கா, கோயில்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பழைய புராண கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா அந்த கோபுர அமைப்பும் சரி, நம்மளுடைய மனதினுடைய செயல்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம், நம்மளோட ஆசைகளின் செயல்பாடு, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், இது எல்லாத்தையும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காணொலியில் போவோம். ஏன்னா இன்னைக்கு என்னன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனையினால மன அமைதி கெட்டு போயிடுச்சு, மன அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை, அதனால நிம்மதி போயிடுச்சு இப்படின்னு சொல்லி நிறைய வாடிக்கையாளர்களோட கேள்வி அதாவது தான் இருக்கு. இது எப்போ தீரும் அப்படின்றதா. முதல்ல இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்க மன அமைதியால கடன் பிரச்சனை வந்துச்சா, இல்ல கடன் பிரச்சனையால மன அமைதி குறைந்துதா என்றுதான் நமக்கு இங்க கேள்வியாவே இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம கிட்ட மன அமைதியும் நிம்மதியும் குறைவதால தான் இந்த கடன் பிரச்சனை, நோயா இருந்தாலும் உறவுக்குள்ள பிரச்சனை ஏற்பட இதுதான் காரணமா இருக்கு. ஏன்னா இதை நம்ம நிறைய ஆய்வுகள் பிரகாரம் செஞ்சிருக்கோம். இதை ஏன்னா சரி பண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம்னா, நம்ம மன அமைதிக்காகவும் நிம்மதிக்கான விஷயங்களை செய்யும் போது அவங்க பிரச்சனை சரியாகுது. ஏன்னா அதனாலதான் இதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம இதை வெறுமனே இதுவாலாம் சொல்லலை, வெறுமனே எங்கேயோ புக்கை படிச்சதெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்க வரக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் பல பேருடைய விஷயங்கள் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காகவுமான விஷயங்களை தான் நாங்கள் பெரும்பாலும் செய்கிறோம். அதை செய்யும் போது அவங்க வாழ்வில் இருக்க கடன் பிரச்சனை தீருது. கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள நல்ல அந்யுன்யம், பிரச்சனை நீங்க அந்யுன்யம் மாறுதானா மாறுது. உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா, இந்த உறவுகளுக்குள்ள ஒரு நன்மையான உறவு இருக்கானா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஆசைகளை அடைவதற்கும் அது ஒரு உந்து சக்தியா இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கே தவிர நாம என்ன பண்றோம்னா, நம்ம அப்படியே ரிவர்ஸா யோசிக்கிறோம். பிரச்சனை வந்ததுனாலதான் நமக்கு மன அமைதி போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம ரிவர்ஸா யோசிக்கிறோம். ஸோ இதைதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு கோயில்கள் அமைத்தது என்னன்னாக்கா, கோயில்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பழைய புராண கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா அந்த கோபுர அமைப்பும் சரி, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா கோபுரத்துல பாருங்க அவ்வளவு சிலைகள் இருக்கும். அது ஏன் இருக்குன்னு இதுவரையும் யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் நம்மளோட எண்ண பதிவுகள் தான். கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், கிழக்கு கோபுரம் அப்படின்னு சொல்லி பெரிய கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துல பார்த்து நிறைய சிலை அமைப்புகள் இருக்கும், நுணுக்கமான நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய மனதினுடைய செயல்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம், நம்மளோட ஆசைகளின் செயல்பாடு, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ஸா தான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஏன் அங்க கோயில்கள் போகணும்? கோயிலில் போகும்போது என்னன்னாக்கா அங்க ஆகாய தத்துவம் செயல்படும். ஏன்னா அது பிரபஞ்சம். அது என்ன மேல விமானம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கலசம் வைக்கிறத விமானம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா விமானம் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தோட தொடர்பை ஏற்படுது. ஆகாயம் விரிவடையும் போது நமக்குள்ள அந்த மன அமைதி நிம்மதிக்கான விஷயங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும், மன உறுதியாகுங்க. அதனாலதான் புராண கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு அது மிகப்பெரிய பரிகாரமா இருக்குன்னா இதுதான் அதோட சூட்சும ரகசியமே இங்கதான் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க நீங்க போய் கடவுள்கிட்ட எப்படி வேண்டணும்னு இருக்கு. எந்த கடவுள்கிட்டையும் போய் உங்க பிரச்சனைகளை சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நீங்க பிரச்சனைகளை சொன்னா கடவுளுக்கு தெரியாம, அவங்களுக்கு தெரியாம நீங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நம்ம கடவுள்னு சொல்லுது நம்மை கடவுள் மேன்மையான சக்தி. அப்ப நமக்கு வரப்போற விஷயத்தையே அதுக்கு தெரியும், நான் வந்த விஷயம் தெரியாதா? ஸோ அப்ப இங்க நம்மளோட புரிதல்கள் கொஞ்சம் மாத்துக்கணும். ஏன்னா கடவுள்கிட்ட போயிட்டு நாம கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு, நிம்மதியை கொடு, எனக்கு மன அமைதியை கொடுன்னு கேளுங்க. ஏன்னா இந்த நிம்மதியும் மன அமைதியும் எந்த விஷயத்தால குறைந்ததோ அந்த விஷயத்தை அது சரி பண்ணி கொடுக்கும். அதை விட்டுட்டு நமக்கு என்னன்னாக்கா, எனக்கு இதை சரி பண்ணி கொடு, நம்ம பர்டிகுலரான ஒரு விஷயத்தை கேட்போம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கடன் பிரச்சனைக்குள்ள என் சொந்தக்காரன் இவரோட எனக்கு உடன்பாடு பிரச்சனையா இருக்கு, அதை சரி பண்ணி கொடுன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் ஒன்னா இருக்கும். ஏன்னா அந்த உறவு சரியாயிடும். ஆனாலும் உங்களுக்குள்ள அந்த கசப்பான விஷயம் அதிகமாகும். அதனால நீங்க பெரும்பாலும், ஏன்னா எது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் என்பது உங்கள் இறைவன் உங்களை காட்டிலும் நல்லா தெரியும். ஸோ அதனால நீங்க கோயில்களுக்கு போனீங்கன்னா இறைவன் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மன அமைதியும் நிம்மதியை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையினால மன அமைதி நிம்மதியும் சரியாச்சோ அந்த பிரச்சனைகளை இறைவன் சரி பண்ணி உங்க வாழ்க்கையில் எப்போதும் இன்பம் மகிழ்ச்சியத்தையும் பெருகி தருவாங்க. ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம். அதனால நீங்க போகக்கூடிய எந்த ஒரு பழைய கோயில், அதாவது
புராதாரமான சில கோயில் அமைச்சிருப்பாங்க. அந்த கோயிலில் போயிட்டு நீங்க கேட்கக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க. மன அமைதியை, நிம்மதியை மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. உங்களோட மொத்த நீங்க இந்த லிஸ்ட் போட்டிருக்க மொத்த விஷயங்களும், மொத்த பிரச்சனைகளும் அங்க சரியாகுமானா கண்டிப்பா சரியாகும். ஏன்னா நம்ம என்ன கேட்கணும்னு தெரியாம எதையோ ஒண்ணு கேட்க போய் அதுவே ஒரு பிரச்சனையா தான் இங்க மாறும். பிரச்சனைக்குள்ளதான் வருதானா கண்டிப்பா வருது. ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்து தானே இருக்கோம். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்களே இனி நீங்க எந்த கோயில்ல போறீங்கனாலும் அந்த கோயில்ல போயிட்டு நீங்க உங்க இறைவன்கிட்ட கேட்க விட ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க. ஒண்ணு மன அமைதி, இன்னொன்னு நிம்மதி. இது ரெண்டுத்த மட்டும் கேளுங்க. இந்த ரெண்டும் கிடைக்கும் போது உங்களோட மொத்த பிரச்சனையும் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதாங்க இருக்கு. எல்லாமே சரியா. ஏன்னா உங்களை காட்டிலும் உங்களுடைய இறைவன் 1,00,000 மடங்கு, பல கோடி மடங்கு புத்திசாலி, அறிவாளி, எல்லாம் தெரிஞ்சோம். அதனாலதான் அது உங்க இறைவனா இருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்க உணர்ந்து கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை எல்லா நன்மைகளும் நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.